இந்தியாவுடைய வரலாறு பல நூறு ஆண்டுகள் பழமையான வரலாறுன்னு சொல்லப்படுது. இதில் மன்னர்கள், பேரரசுகள், போர்கள், பண்டைய நகரங்கள் இன்னைக்கும் நம்மளால் முழுசாக புரிஞ்சிக்க முடியாத மர்மங்கள் இன்னளவும் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு காலத்தில் மிகப்பெரிய நகரமாக இருந்தது, இன்னைக்கு வெறும் இடிபாடுகளாக இருக்குது. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு எழுத்தை இன்னைக்கு வரைக்கும் அதை வாசிக்க யாராலையும் முடியல. ஒரே ஒரு ஏரியில நூற்றுக்கணக்கான மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஒரு இந்திய பிரதமருடைய மரணம் பல ஆண்டுகளுக்கு பிறகு அதை பத்தின கேள்விகள் இன்னைக்குமே பார்த்தோன்னா எழுப்பிட்டே இருக்கிறாங்க. கடலுக்கு அடியில பழமையான நகரத்தின் தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இப்படி தீர்க்கப்படாத மர்மங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு காணொலியில இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 தீர்க்கப்படாத மர்மங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய சப்ஸ்கிரைபரா இல்ல வியூவரா இருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் 10ஆவதாக வரக்கூடிய மர்மம் குல்தாரா, ஒரே இரவில் மாயமான கிராமம். ராஜஸ்தான் ஜெய்சல்மார் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான கிராமம் தான் இந்த குல்தாரா. ஒரு காலத்தில் இந்த குல்தாரா கிராமத்தில் மக்கள் அதிக அளவில் வீடுகள் வணிகம் செஞ்சு நல்ல சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. அங்கே கூடிய ஊர் மக்களும் நல்ல சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களால் அந்த கிராமத்தில் வாழ முடியல. காரணம் பார்த்தோன்னா சாதாரண காரணம் இல்லை. அந்த ஊரை ஆட்சி பண்ணி வந்த அதிகாரி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தலைவரினுடைய மகளை நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த கிராமத்தினுடைய தலைவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுன்னு சொன்னால் நான் விட மாட்டேன், அதுக்கான பல விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள எச்சரிச்சிருக்கிறாரு. ஸோ இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் ஒரே நைட்டில் அங்கேருந்து வீடுகளை விட்டையும் அவங்களுடைய தொழில்களை விட்டு பார்த்தோன்னா வெளியேறிட்டா அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு சாரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே வறட்சி, பொருளாதார காரணம், பாதுகாப்பு சரியாக அந்த மக்களுக்கு இல்லை, அதனால தான் அந்த மக்கள் ஒரே நைட்டில் அந்த கிராமத்தை விட்டு போயிட்டதா சொல்லப்படுது. ஆனால் அப்படி போகும்பொழுது இந்த கிராமத்தில் இனி யாரும் வசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாபத்தை விட்டுட்டும் போயிருக்கிறாங்க. இந்த குல்தாரா கிராமத்துக்கு என்னாச்சு அப்படின்ற மர்மம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸில் வரக்கூடிய மர்மம் ரூப்குண்ட் ஏரி. அதாவது இமயமலையினுடைய உயரமான பகுதியில் பனி சூழ்ந்த நிலையில் காணப்படக்கூடிய ஒரு சிறிய ஏரி தான் இந்த ரூப்குண்ட் ஏரி. இதை இன்னொரு வகையில் சொல்லுவாங்க ஸ்கெலட்டன் லேக், அதாவது மனித எலும்புக்கூடுகளின் ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியில் பனி உருகும் போதும் சரி, அந்த ஏரிக்கு அருகிலையும் சரி பல மனித எலும்புக்கூடுகளை பார்த்ததா சொல்லப்படுது. இப்படி அந்த மனித எலும்புக்கூடுகள் அங்கே ஏன் இருக்குது, அவங்களாம் யார், எப்போ இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க, இப்படி பல வருஷமாக இதுதான் மர்மமாக இருந்துட்டு வருது. இப்படி அங்கே ஏற்பட்ட ஆலங்கட்டி மலை மற்றும் இயற்கை பேரழிவின் காரணமாக அங்கே மனிதர்கள் இறந்து அந்த மனிதர்களுடைய எலும்பு தான் அங்கே ஏரிக்குள்ளேயும் ஏரிக்கு அருகிலையும் பார்த்தோன்னா காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்கெலட்டன்களையும் டிஎன்ஏ மற்றும் ரேடியோ கார்பன் ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அப்போது என்ன ஒரு தகவல் தெரிய வந்ததுன்னா, இந்த ஸ்கெலட்டன் எல்லாமே ஒரே காலத்தில் இறந்தவங்க கிடையாது. இதில் சில ஸ்கெலட்டன்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்கிறாங்க. சில ஸ்கெலட்டன்கள் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இறந்துருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சிருப்பட்டிருக்கிறாங்க. இப்படி இறந்துருக்கிறாங்கன்னா எதனால் அந்த இமயமலை உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போகணும், அந்த ஆபத்தான பயணத்தினுடைய நோக்கம் என்ன, இப்படி இந்த ரூப்கண்ட் ஏரியை சுற்றி பல மர்மமான கதைகள் இன்னைக்கும் உலாவிட்டு தான் இருக்குது. இதுக்கு எந்த ஒரு விளக்கங்கள் இதுவரைக்கும் கிடைக்கல. இந்த லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல வரக்கூடிய மர்மம் 4000 வருஷங்களா புரியாத சிந்து சமவெளி எழுத்து. 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய துணை கண்டத்தில் ஒரு அழகிய நாகரிகம் இருந்ததா சொல்லப்படுது. அப்படி இருந்த நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, டொலவேரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அழகிய திட்டமிடப்பட்ட நாகரிகமாக மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படி இந்த சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்து முடிஞ்சு அவங்க நம்மளுக்கு விட்டு சென்ற ஒரு புதிர் என்னன்னா, அவங்க என்ன மாதிரியான மொழியை யூஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி பேசிக்கிட்டாங்க, இப்படி இது எல்லாத்தையும் புரியறதுக்கு நம்மளுக்கு இணைப்பு பாலமாக இருக்கிறது அந்த மொழி தான். அந்த மொழியை இன்னும் யாரும் டிசப்பியர் பண்ணலை. ஸோ இந்த மொழியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையாக இருக்கிறது, இந்த மொழிக்கான பைலாங்குவல் இன்ஸ்கிரிப்ஷன் இன்றைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. இதனால் அந்த மக்கள் என்ன
என்ன வகையான மொழியை பேசினாங்க, என்ன மாதிரியான தெய்வத்தை வழங்கினாங்க, என்ன வகையான மதத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் விளக்க முடியாத மர்மமாக இருந்துட்டு வருது. இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸில் வரக்கூடிய மர்மம் கடலுக்குள் மறைந்த துவாரகா நகரம். கிருஷ்ணருடன் தொடர்புடைய ஒரு புகழ்பெற்ற நகரம் தான் இந்த துவாரகா நகரம். புராணங்களில் கிருஷ்ணர் ஆட்சி செய்த நகரமாகவும் இதை பார்க்கப்படுது. ஒரு காலகட்டத்தில் இந்த துவாரகா நகரம் கடலுக்கு அடியில் புதைந்து போனதா சொல்லப்படுது. குஜராத் கடற்கரை அருகே கடலுக்கு அடியில் ஆர்கியலாஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் ஆய்வுன்றதை நடத்தியிருக்கிறாங்க. அப்போது மனிதன் வாழ்ந்ததுக்கான சில கண்டெடுப்புகளும் இங்கே ஒரு நகரம் இருந்ததுக்கான அடையாளங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இப்படி கடலுக்கு அடியில் புதைக்கப்பட்ட இந்த நகரம் கிருஷ்ணருடைய துவாரகா நகரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிலர் சொன்னாலுமே, இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அங்கே இருக்கக்கூடிய கடலோரத்தில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு நகரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிலரும் சொல்லப்படுது. ஸோ இப்படியெல்லாம் சொல்லப்பட்டாலும் அப்போது உண்மையிலே துவாரகா நகரம் அப்படின்ற ஒன்று இருக்கா? இந்த லிஸ்ட்டில் 6th பிளேஸில் நம்ம பார்க்கக்கூடிய மர்மம் முன்னாள் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய மரணத்தின் பின்னால் இருக்கும் மர்மம். 1966 இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்துட்டு இருக்குது. இந்த இரு நாடுகளுக்கிடையே ஏதாவது அமைதியான ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 2 நாடுகளுக்கும் சமாதான ஒப்பந்தம் ஜனவரி 10 அன்னைக்கு கையெழுத்தாகுது. இந்த கையெழுத்தாகி மறுநாள் அதிகாலையில் நம்மளுடைய முன்னாள் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மரணிச்சு போகிறாரு. அவர் மரணத்துக்கு பின்னாடி என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, இவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கலாம், அந்த ஹார்ட் அட்டாக் காரணமாக தான் அவர் இறந்துருக்கக்கூடும் சொல்லிட்டு சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் இயற்கையாக இறந்தாரா இல்லது அவருக்கு ஏதாவது நடந்ததா, ஏன் அவர் மரணத்துக்கு அப்புறம் அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சையான இந்த மரணத்தை பற்றி பல கேள்விகள் எழுப்பப்பட்டாலுமே இன்னைக்கு வரைக்கும் நம் முன்னாள் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியினுடைய மரணம் ஒரு மர்ம பொருளாகவே இருக்குது. இன்னைக்கு வரைக்குமே விவாத பொருளாக பேசப்படுது. இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் நம்ம பார்க்கக்கூடிய மர்மம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான விபத்துக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு? இந்தியாவில் நீண்ட கால மர்மங்களில் மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருந்து வர்றது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய மறைவு. 1945 ஒரு விமானத்தில் இவர் டிராவல் பண்ணும்போது அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இவர் இறந்துட்டதா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு என்னாச்சு, உண்மையிலே அவர் இறந்துட்டாரா, அவர் உடலுக்கு என்னாச்சு, இல்லை அவர் அந்த விமான விபத்துலேருந்து தப்பிச்சு வேறு எதனாவது இடத்துக்கு போயிட்டாரான்னு சொல்லிட்டு இவரை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள் இன்றைக்குமே பேசும் பொருளாக தான் இருந்துட்டு வருது. இவருடைய மரணத்தை விசாரிக்க பல்வேறு குழுக்கள் மற்றும் கமிஷன்கள் அமைக்கப்பட்டாலுமே சுபாஷ் சந்திர போஸ் ஏன் இறந்தாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே விளக்க முடியாத ஒரு புதிராக தான் இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இறுதி நாட்கள் வர இவர் இதனால தான் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விளக்கங்களும் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததான் இருந்துட்டு வருது. இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மர்மம் சோன்பண்டார் குகை. பீகாரின் ராஜ்கீர் பகுதியில் 2 வகையான குகைகள் இருக்குது. இந்த குகைகளை தான் சோன்பந்தார் கேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த குகையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் அரச புதையலை ஒன்று இந்த குகைக்குள்ளே வச்சு மறைக்கப்பட்டதாகவும், அந்த புதையலை நீங்கள் எடுக்கணும்னா அந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லேயே இதுக்கான ரகசியங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இது தொல்லியல் பொருளுக்கான ஒரு தளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குகையில் தொல்பொருள் சம்பந்தப்பட்ட எழுத்துக்களும் இருக்குது. ஆனால் அந்த குகைக்குள்ளே தான் மிகப்பெரிய புதையல் புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸும் இதுவரையும் கிடைக்கல. அப்படி எதுவுமே கிடைக்கலனா அந்த குகையில் புதையல் இருக்கிறது உண்மையா, இல்லை இது மக்களால் உருவாக்கப்பட்ட கதையா, இல்லை இது வரலாற்று சம்பவத்தின் அடிப்படையில் உருவானது ஒன்றா அப்படின்ற மர்மம் இன்னைக்கு வரையும் தொடருது. 3rd பிளேஸில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மர்மம் அசோகாவின் 9 மர்ம மனிதர்கள். மௌரிய பேரரசின் பிரபலமான மன்னன் அசோகன். கலிங்க போரில் ஏற்பட்ட கொடூரத்தை பார்த்த அசோகர் தன்னுடைய வாழ்க்கையே மாற்றிக்கிட்டாரு. போர் மட்டும் ஆபத்தான விஷயங்கள் இல்லை, மனுஷனுடைய அறிவு அதை விட ஆபத்தானா மாறக்கூடும் அப்படின்னு உணர்ந்த அசோகர் என்ன பண்ணார்னா 9 அறிவாளிகளை தேர்வு செஞ்சு ஒரு ரகசிய அமைப்பை உருவாக்கினதா சொல்லப்படுது. ஒவ்வொரு அறிவாளிகளும் ஒவ்வொரு வகையான அறிவை பாதுகாத்ததாக சொல்லப்படுது. அப்படி ஆயுதம் சம்பந்தப்பட்டது, உளவியல் சம்பந்தப்பட்டது, உயிரியல் சம்பந்தப்பட்டது, இப்படி ஒவ்வொரு அறிவையும் பாதுகாத்ததாக சொல்லப்படுது. இது நீங்கள் கேட்கும் போதே ஒரு த்ரில்லர் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இப்படி அசோகர்
ரகசிய சொசைட்டி ஆரம்பித்ததுக்கான எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. இது பின்னால் ரொம்பவும் பிரபலமானது. இது உண்மையிலே நடந்ததா இல்லை மக்கள் மூலம் பரப்பப்பட்ட கதையா? இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மர்மம் மறைந்த சரஸ்வதி நதி. இந்திய புராண நூல்களில் முக்கியமான நதினா அதை சரஸ்வதி நதின்னு சொல்லலாம். ஆனால் அதே பேரில், அதாவது சரஸ்வதின்ற பேரில் அதே அளவிலான நதி இன்னைக்கு எதுவுமே இல்லை. அப்படி உண்மையிலே சரஸ்வதி நதி இருந்திருந்தா அது எங்கே ஓடிச்சு, ஏன் மறைஞ்சிச்சு, எதனால் அந்த நதி மறைந்தது அப்படின்ற தகவல் இன்னைக்கு வரையும் தெரியாமல் இருக்குது. சேட்டலைட் இமேஜினரி, ஜியாலஜி, ஆர்கியோலாஜிக்கல் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பழமையான ரிவர் சேனல்களையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த பழமையான நதிப்பாதைகள் எல்லாமே ஹரப்பன் கால குடியிருப்புகளுடைய தொடர்புடையதாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆய்வுகளும் இருக்குது. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்கக்கூடிய மர்மம் 4500 வருஷத்துக்கு பழமையான தோலவிரா நகரம் ஏன் மறைஞ்சிச்சு. குஜராத்தினுடைய த கிரேட் ரேன் ஆஃப் குட்ச் பகுதியில் இன்னைக்கு சைலண்டா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் தோலவிரா. 4500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பகுதி ரொம்ப அளவுல பெரும் நகர நாகரிகமா இருந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ, எந்த ஒரு வசதிகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ, இந்த வசதிகளை 4500 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. திட்டமிடப்பட்ட தெருக்குலா இருந்திருக்கு, திட்டமிடப்பட்ட பில்டிங்ஸ் அங்க இருந்திருக்கு. நீரை சேமிச்சு வைக்கிறதுக்கான சிஸ்டம்ன்றது இன்னைக்கு நம்ம எப்படி சேமிச்சு வைக்கிறோமோ அன்னைக்கு அதே மாதிரியான சிஸ்டங்கள் இருந்திருக்கு. ஆனா ஏன் இந்த ஒரு நகரம் வீழ்ச்சி அடைஞ்சது, இந்த நகரம் ஏன் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்ல முடியல. அவங்க என்ன இதுக்கான ரீசனை சொல்கிறாங்கன்னா, இது நீண்ட கால மாற்றத்தில் இந்த ஒரு நகரம் அதனுடைய டெக்லைன் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 4500 வருஷம் கடந்தும் இந்த தோலவிரா நகரம் நம்மளுக்கு விட்டு சென்றது ஒன்று தான். இந்த கிரேட்டஸ்ட் நாகரிகம் எப்படி மறைஞ்சிச்சு? நாம் பார்த்த இந்த 10 மர்மங்கள்லேருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரிய வருது. நம்மளுக்கு தெரிஞ்சதுன்றது கொஞ்சம் தான், நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இன்னும் ஏராளமாக இருக்குது. வரலாறுன்றது கடந்த காலத்தை பற்றி படிக்கிறது மட்டும் இல்லை, இனி வருங்காலங்களில் அதை பற்றி கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்கணும் அப்படின்றதையும் இது சொல்லிட்டு போகுது. நான் சொல்லி முடித்த இந்த 10 மர்மங்களில் உங்களை ஆச்சரியப்படுத்திய மர்மம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற அறிவியல் சார்ந்த மற்றும் மர்மம் நிறைந்த கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீனஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க.